தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பெண்ணியம் பேசுதலிலும் ஒரு கண்ணியம் வேண்டும். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணம் சமூகத்தால் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பெண்ணியம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்ற வரையறை நமக்கு தெரியவில்லை. அதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் பல மணி நேரங்களை ஒதுக்கி ஒரு பெண்ணியம் என்றால் என்ன என்பதை நூலாக இயற்றியவர் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர். இவர் 31 புத்தகங்களை எழுதியுள்ளார். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் வழங்கியுள்ளார். இவர் முனைவர் இரா பிரேமா அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம். அதாவது உங்களை பார்க்கும் பொழுதே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி மகளிராக எல்லாருக்குமே வந்துடும். அவ்வளோ பெரிய விஷயங்களை சர்வசாதாரணமாக 31 புத்தகங்களாகவும் நிறைய ஆய்வு கட்டுரைகளாகவும் கொடுத்துருக்கீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய படைப்புகள் அடுத்தடுத்து வரும் தலைமுறையினருக்கு ஒரு பெரிய பொக்கிஷம்னே நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது பெண்ணியம் அப்படின்ற வார்த்தை வரும் பொழுது பெண்ணியம் பிரேமா அப்படின்னே உங்களுக்கு எல்லாருமே பேர் வச்சிருக்காங்க இல்லையா? அதனால அந்த பெண்ணியம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்ணியம்ங்கிறது கட்டாயமாக எல்லாருமே, அதாவது ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. அது ஒரு கோட்பாடாகவும் சொல்லலாம், ஒரு கொள்கையாகவும் சொல்லலாம், ஒரு நடைமுறை இயல்பாகவும் சொல்லலாம். பெண்ணியங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது மனித விடுதலை பேசுவது தான். அதாவது ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ இந்த சமூகத்தில், ஆண் என்னென்ன செய்யலாம் என்று நினைக்கின்றார்களோ அது எல்லாமே பெண்ணும் செய்யலாம், பெண்ணுக்கும் அந்த சம உரிமை உண்டு அப்படிங்கிற அந்த மானுட விடுதலையை பேசுவதில் ஒரு பகுதியாகத்தான் நான் பெண்ணியத்தை பார்க்குறேன். அதுலேருந்து நிச்சயமாக வேறுபடுத்தி பார்க்க இயலாது. பொதுவாகவே பெண்களை பற்றி நம்ம அதிகமாக எங்கேயுமே பேச மாட்டோம், அவங்களுடைய சாதனைகளை பற்றி பேச மாட்டோம். ஆனால் இன்று நம்முடைய பாரத தேசத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்லியை ஆளக்கூடியவங்களும் பெண் தான், நம்முடைய நாட்டை ஆளக்கூடியவரும் பெண் தான், நிதி அமைச்சராக இருக்கிறவரும் பெண்மணி தான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ சிறப்புகளை இந்த பாரத தேசம் இப்போ மீண்டும் மீட்டு கொண்டு வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த பார்வை, உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? பெண்கள் ஒன்று திரண்டு, அதாவது தனித்தனி பெண்களாக இருந்த அவர்கள் ஒன்று திரண்டு தங்களுக்கான சக்தியை உணரத் தொடங்கிய காலகட்டம் 19ஆம் நூற்றாண்டு. மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா அப்போ தான் மக்கள் பெண்கள் ஒன்று திரண்டு தங்களுக்கான முன்னெடுப்புகளை செய்தார்கள் என்று பார்க்கலாம். அது வரைக்கும் அடக்கி வைக்கப்பட்டிருந்த பெண்கள் தங்கள் உரிமைக்காக குரல் கொடுத்தாங்க. முக்கியமாக எந்த ஒரு விஷயமும் அரசியல் ரீதியாக நடக்க வேண்டும் இல்லையா? அப்போ அவங்க ஓட்டுரிமைக்காக முதல்ல குரல் கொடுத்த நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓட்டுரிமை பெற்றதுக்கப்புறம் சம உரிமைக்காக, சட்டத்தில் சம உரிமை வேண்டுங்கிறதுக்காக குரல் கொடுத்தாங்க. இந்த காலகட்டத்தில் நாம் எங்கே இருந்தோம் அப்படின்னா, நம்ம இல்லத்துக்குள்ளே தான் முடங்கியிருந்தோம் நம்ம நாட்டு பெண்கள். அப்போ நம்மளை முன்னேற்றுவதற்கு பெண்களை விட ஆண்கள் கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்காங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சீர்திருத்தவாதிகள் என்று நம்ம அவர்களை சொல்கிறோம். அவங்க காந்தியிலேருந்து நிறையா சொல்லப்போனால் நிறையா கார்வே, மகரிஷி கார்வே போன்றவங்களாம் நமக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. பெண் கல்விக்காக நிறைய போராடியிருக்காங்க. பெண்கள் வெளியில் வரணும்னு காந்தி சமூக ரீதியாகவும் நம்மளுடைய அரசியல் ரீதியாகவும் பெண்கள் முன் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவர் எடுத்தார். நாட்டு விடுதலைக்கு பெண்ணை முன்ன நிறுத்தினது தான் நம்முடைய முதல் ஒரு விடுதலை கோணம் என்று நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படியாக நம்முடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணர்ந்து, அதுக்கப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அன்னி பெசன்ட் அவருடைய தொடக்கம், இவங்கெல்லாம் செஞ்ச அவங்களுடைய ஆரம்பித்த அந்த மகளிர் சங்கங்கள், இதெல்லாம் நமக்கு முன்னின்று நமக்கு இந்த பெண் சக்தியை உணர வைத்தது, பெண் உரிமைன்னா என்னன்னு புரிய வைத்தது, பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அதில் முக்கியமாக பண்டிதர் ரமாபாய் பேசப்பட வேண்டியவர். அவர் நிறைய நம்ம பெண் கல்விக்காக பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியப்பட்டவுடனே இன்றைக்கி பெண்கள் படித்தவுடன் சுதந்திர இந்தியாவில் பெண்களுடைய படிப்பு முன்னிறுத்தப்பட்டது. இன்றைக்கி பெண்கள் எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும், நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கு நம்ம நாட்டை முதல் பெண்மணியிலேருந்து டெல்லி ஆளக்கூடிய பெண்மணியிலேருந்து நம்முடைய தமிழ்நாட்டை முன்பு ஆண்ட அம்மாயிலேருந்து எல்லாருமே பெண் சக்தியாக அதனுடைய உருவமாக இருந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக மேம். இப்போ இத்தனை பெண் சக்தி பற்றி, பெண்ணியம் பற்றி இங்கே அவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்கீங்க. நிறைய மாணவர்களுக்கு, ஆய்வு செய்யும் மாணவர்களுக்கு உங்களுடைய நூல் அப்படின்றதே ஒரு மேற்கோளாக தான் இப்போ இருக்குது எல்லா இடத்துலையுமே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த 100 பெண்களை பற்றி எழுதணும், 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த புத்தகத்தில் இருக்காங்க இல்லையா? அந்த நூலை எப்படி உங்களுக்கு சேகரித்து எழுதணும் அப்படின்னு தோணுச்சு? அதாவது நம்முடைய எழுத்துக்கள் பெண்களுடைய எழுத்துக்கள் இலக்கிய வரலாறில் நிறையா சுட்டப்படலை. இலக்கிய வரலாறுகள் காலந்தோறும் எழுதப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும்
எப்பொழுதோ எழுதப்பட்ட இலக்கிய வரலாறுகள் தான் இன்னமும் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம், மாணவர்களுக்கு அதை தான் கற்பித்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னு பார்க்கும்போது அதில் பெண் எழுத்தாளர்கள் என்று சொன்னால் ஒரு 10 எழுத்தாளர்கள் தான் குறிப்பிடப்படுவார்கள். வைமு கோதைநாயகி அம்மாள், விசாலாட்சி அம்மாள், ராஜம் கிருஷ்ணன், அதுக்கப்புறம் அம்பை, அப்புறம் சிவசங்கரி, இந்துமதின்னு இப்படி ஆரம்பித்து ஒரு 10 பேர் தான் நமக்கு வந்து இடம் காட்டப்படுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்து, அதாவது எப்போ வந்து பாரதியார் எழுத தொடங்கினாரோ, அல்லது நீங்கள் சிறுகதையை பொறுத்த வரைக்கும் வ.உ.சி. ஐயரை பற்றி நம்ம சொல்கிறோம், அவங்க காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பெண்கள் வந்து நிறைய எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க. நான் இனம் காட்டுறது நூற்றுக்கணக்கான பேர் தான். ஆனால் அதுக்கு மேலே எழுதிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து கட்டற்ற ஒரு எழுத்து வந்து இன்றைக்கி புழக்கத்தில் இருக்குது. அதாவது முன்னாலலாம் அச்சு இயந்திரத்தில் மூலமாக தான் வரும், அச்சு இல்லாத தான் வரும். அப்படிங்கிறப்ப அச்சு உரிமையாளர்களை தான் அதை வந்து தீர்மானிப்பாங்க யார் எழுதுறது எழுத வேண்டாம். ஆனால் இன்றைக்கி இணையத்தின் மூலமாக எல்லாரும் எழுதலாம், எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து தங்க கையில் வந்து மீடியாவை வச்சுருக்காதனால எல்லாரும் எழுதலாம், எல்லாரும் பேசலாங்கிற ஒரு நிலைப்பாடு வரும் பொழுது இன்றைக்கி ஏராளமான பெண்கள் வந்து புழக்கத்தில் இருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்து அங்கங்கே படித்து விடப்படுகிறார்களே ஒழிய ஒரு ஒட்டுமொத்தமான பார்வை நம்மக்கிட்ட இல்லை. அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 100 பெண்களாவது நம்ம அது ஒரு குறியீடாக வைத்துக்கொண்டு ஒரு 100 பெண்களை தொகுத்தேன். 110 பெண்கள் அதில் இடம் பெற்றிருக்காங்க. அது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் பெண் எழுத்தாளர்கள் என்ற ரீதியாகவும் 4 தலைமுறை பெண்கள், அதாவது 4 தலைமுறையாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை பற்றியும் இந்த புத்தகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இது குறித்த அந்த தகவல்களை திரட்டணும் அப்படின்றதுக்கவே நிறைய நேரம் செலவாகும். அதை எழுத்து வடிவத்தில் கொண்டு வரும்பொழுது நயம்பட எழுதுறதுக்கு நமக்கு நிறைய கற்பனை திறன்களும் எல்லாமே தேவைப்படும். அது அழகாக பண்ணியிருக்கீங்க. இப்போது பெண்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து சமத்துவம் தாண்டி நிறைய விஷயங்களில் சிறப்பாக வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பெண்ணியம் அப்படின்றதே ஒரு அளவுக்கு மேலே ஒரு படி போய் ஒரு அராஜகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சில இடங்களில் தோன்றது இருக்கு. அராஜகம்னு நீங்கள் சொல்ல முடியாது அதை. ஆனால் ஒரு புரிதல் நிலையில் ஒரு இடர்பாடு இருக்குது, பெண்களுக்கே இருக்குது. அதுக்கு ஒரு இலக்கியத்தோட தொடர்பு வச்சு ஒரு பெண் இலக்கியத்தை படிக்கும் பொழுது அதற்கான தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும். பெண்கள் வந்து ஏன்னா அனுபவங்கிறது வந்து எல்லாத்தையும் அனுபவித்து தான் நம்ம ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு பிறவி நமக்கு போதாது. ஆனால் நீங்கள் இலக்கியங்களை படிக்கும்போது ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் உங்களுடைய அனுபவமாக நீங்கள் எடுத்துக்குவீங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஏராளமான சிறுகதைகளை படிக்கின்ற பொழுது அதுலேருந்து நல்ல செய்திகள் உங்களுடைய மனதில் போய் அது நிற்கும். அதனால் அது இலக்கியங்கிறது நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கு வித்தான ஒரு விஷயந்தான். இப்போ இந்த 100 பெண்களில் நான் சொன்னேன் இல்லையா, அதில் எழுதியிருக்கவங்களுடைய கருப்பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வேறுபட்ட கருப்பொருள். இது வந்து நீங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதிலும் நான் சொல்லி ஆகணும். அதாவது ஏன் நீங்கள் வந்து பெண் எழுத்தாளர்களை தொகுத்தீங்கன்னு, எதுக்காக இவ்வளோ தூரம் அரும்பாடுபட்டீங்கன்னு சொல்லி. ஏன்னா பெண்கள் வந்து அடுப்படி கதைகளை தான் எழுதுவாங்க, அவங்களுக்கு சமையலறையை விட்டால் வேற ஒன்றும் தெரியாது, குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுவாங்க, அழுக கதையை படைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதை வந்து வசுமதி ராமசாமி, எழுத்தாளர் வசுமதி ராமசாமி வந்து தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க ஒரு முறை எழுத்தாளர் சங்கத்துக்கு போகும்போது அந்த சங்கம் மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது பேசினாங்களாம் அவங்க காதுபட. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், இவங்களாம் கரண்டி பிடிக்கிறத தவிர இவங்களாம் என்ன பெருசாக பேசிட போகிறாங்க, இன்றைக்கி என்ன சமையல், என்ன எப்படி செய்யலாம், இதை தவிர என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதனாலேயே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கேப்டன் கல்யாணம்னு ஒரு நாவல் எழுதினாங்க. அதில் வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய போரை பற்றியும் அந்த காஷ்மீருக்காக நடந்த அந்த போரில் காஷ்மீருடைய பூகோள எல்லைகளை பற்றியும் இந்தியா வந்து அதற்காக எவ்வளவு முனைப்போடு போரிட்டது என்பது பற்றியும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இவங்க சென்னையில் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரை பற்றி ஒரு விரிவான ஒரு தகவலை திரட்டி அதை பற்றி அந்த இந்திய இராணுவத்தை பற்றி நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டு அந்த நாவலை எழுதியிருக்காங்க. இதில் அவங்க ரொம்ப பெருமையாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாவல் எப்போ வந்தது தெரியுமா, இது தில்லானா மோகனாம்பாள் வந்து கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் அதை வந்து தொடராக வெளியிட்ட பொழுது என்னுடைய தொடரும் அதில் வந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா அந்த அளவுக்கு நானும் தகவலை திரட்டி இதை எழுதியிருக்கேன். அதனால் பெண்கள் நினைத்தால் எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியும் அப்படின்னு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எழுதக்கூடிய பெண்கள் தொடாத விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக பல நிலைகளை தொட்டு பேசியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி, அறிவியல் ரீதியாக நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோங்கிறத ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அந்த கதைகளெல்லாம் படிக்கும் பொழுது பாதங்கி சுப்பிரமணியம்னு ஒரு சிங்கப்பூர் எழுத்தாளர் எழுதியிருக்காங்க.
அவங்க வந்து இன்னும் ஒரு ஃப்யூச்சரா, அதாவது எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த அறிவியல் பூர்வமான உலகத்துல குடும்ப அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பத்தி சிந்தனை பண்ணி ஒரு கதை எழுதியிருக்காங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்களை பேசுறாங்க பெண்கள். அவங்க பேசாத தொடாத பொருளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆமா எல்லாவற்றையும் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பா மேம். இப்போ இலக்கியம் அப்படின்றது பெண் சக்திக்கான அந்த அவங்க நல்லா செயல்படணும் அப்படின்றதுக்கான ஒரு உந்துகோலா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சொல்ற விஷயத்துல ஒரு காலத்துல பெண்ணியம் பேசுறவங்களை நீங்க சொல்ற மாதிரி தப்பா பார்க்குறவங்க இருந்தாங்க. எதுக்கு அழுப்புதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு சொல்றோம். அதே காலத்துல தான் நம்ம மகாகவி பாரதியார் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பாரதிதாசனும் குடும்ப விளக்கு அப்படின்ற ஒரு புத்தகத்தை நமக்கு தராரு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பெண்ணியத்திலேயே நம்ம மாற்றம் கொண்டு வர வேண்டியதும் இருக்கு. அப்ப பெண்ணியம் அப்படின்றது இந்த கால பெண்களுக்கு எப்படி இருக்கணும், காலம் மாறி இருக்கிற சூழ்நிலையில தன்னை தானே பார்த்துக்கொள்ள அந்த பெண் எப்படி வந்து கண்ணியமாக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லுங்கம்மா. முக்கியமான ஒரு விஷயத்தை தொட்டிருக்கீங்க. பெண்ணியம்ங்கிறதுல வந்து பலவிதமான பரிணாமங்கள் இருக்குது. மேலை நாடுகள்லேயே வந்து பலவிதமான விஷயங்களை பேசுகிறாங்க. மிதவாத பெண்ணியம், தீவிரவாத பெண்ணியம், சமதர்ம பெண்ணியம், இப்படி நிறையா அவங்க பேசக்கூடிய விஷயம், சூழல் பெண்ணியம் என்றெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அதில் எது நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பெண்கள் பெண்ணியம் பேசுகிறவங்கள பார்த்தாலே வந்து ஏதோ தவறாக போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு காரணம் வந்து தீவிரமாக பெண்ணியம் பேசுதல். அதாவது ஆண்களே வேண்டாம், ஆண்கள் இல்லாத உலகத்தை நாங்கள் பெண்கள் படைப்போம் அப்படிங்கிற ஒரு தீவிர எண்ணத்தோடு செயல்பட்ட ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. அதாவது 90களில் அந்த காலகட்டம் வந்து தீவிரமாக இருந்திருக்கு. 80 இறுதியிலையும் 90கள் மத்திய வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அங்கேயே அந்த தீவிரவாத பெண்ணியத்தை வந்து ஒதுக்கி தள்ளிவிட்டு ஓரளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இன்றைக்கி எல்லாம் சட்ட ரீதியாக சமதர்ம நிலையில் பெண்களுக்கு வந்து சமூகத்தில் வந்து உரிமைகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பாடுபட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ் இலக்கிய உலகில் எப்படி இருந்தது தெரியுமா? 90கள் 80 90களில் நாங்கள் பேசும்போது, 90களில் தான் நான் பேச வந்தேன். 90களில் பேசும்போது இந்த அமைதியாக இருக்கக்கூடிய இந்த பிரேமாவா இதை வந்து பேசுகிறாங்க, பெண்ணியம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்சியான பார்வையோட பார்த்தவங்க தான் என்னை அதிகம். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நான் இருந்த நிலைமையே ஒரு மரபு ரீதியான ஒரு கூட்டுக்குள்ளே இருந்த ஒரு பெண் தான் நான் இதுலேருந்து வரும்போது நான் ரொம்ப புரட்சி கொடியெல்லாம் தூக்கலை. பாரதியார் சொன்னார்ல, புரட்சி பெண் பேசலை, புதுமை பெண் தான் பேசினார். நான் கூட புரட்சி கைப்பிடிக்கலை, புதுமையை தான் நான் செய்ய விரும்பினேன். அதாவது எல்லா நிலைகளிலும் தனித்துவம் உள்ளவளாக பெண் வளர வேண்டும். அதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த தனித்துவங்கிறது வந்து ஒரு மீதூர்ந்த நிலைக்குள்ளே போயிடக்கூடாது. நம்ம எந்த ஒரு சமூகத்தில் இருக்கும்போது அந்த சமூகத்தை வந்து நம்ம ஓரளவுக்கு புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். அனுசரித்து போகணும்னு நான் சொல்லவில்லை, புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்ம செயல்பட வேண்டும். இன்றைக்கி வந்து அந்த காலத்திலே காந்தி சொன்னார், பெண் விடுதலைங்கிறது எப்போ ரொம்ப சாத்தியமாகும் அப்படின்னா, நம்ம வீதியில் வந்து பெண்கள் நகையெல்லாம் அணிந்து அவங்க நடு இரவில் தனித்து போகும்போது அவர்களுக்கு எந்த இடர்பாடும் இன்றி சென்றார்களோ அன்றைக்கு தான் முழு விடுதலை நமக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அவர். ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டது, நம்ம எந்த நேரத்துலையும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம போகலாம், நமக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. தடை இல்லை தான், ஆனால் தடை எங்கு இல்லை, இல்லத்துக்குள்ள தடை இல்லை, உங்களுக்குள்ள தடை இல்லை. ஆனால் வந்து சமூகத்தில் இன்னும் நிறைய தடைகள் இருந்து கொண்டு தான் இருக்கு. அப்போ நீங்கள் வந்து லக்ஷ்மணர்களுக்கு வந்து கோடு போட வேண்டாம், ஆனால் சீதை தனக்குத்தானே கோடு போட்டுக்கலாம்ல. அது மாதிரி நமக்கு நாமே ஒரு வரையறை வைத்து கொண்டால் இன்றைக்கு நடக்கக்கூடிய பெரும்பான்மையான வன்முறைகளை நம்ம தடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதாவது சொல்லுவாங்க, தங்கம் அப்படின்னு இருக்குன்னா அது பொக்கிஷம் நமக்கு தெரியும், அதுக்காக அதை வீதியில் போட்டோன்னா யார் வேணாலும் அதை எப்படி வேணாலும் சிதைக்கலாம் அப்படின்னுவாங்க. அதுக்காக தங்கத்துக்கு பாதுகாப்பு அப்படின்றது அவசியம்தான் அப்படின்றது பெண்ணுக்கும் இது பொருந்தும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து. பெண்ணுக்கு மற்றவர்கள் கொடுக்குற பாதுகாப்பை விட தனக்கு தானே, அதான் சொல்றாரு வள்ளுவர் வந்து, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அதுதான் தங்களை தாங்கள் காத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும், அதே சமயத்தில் அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து சமூகத்தில் செயல்படுத்த முடியும், அது தனக்குள்ள ஒரு பாதுகாப்பை கொண்டு வருங்கிறத முடிவு பண்ண வேண்டியது பெண் தான். கண்டிப்பாக. கிட்டத்தட்ட காத்தாடி வெளியில் மேலே பறக்கும் பொழுது அதனுடைய நூலினுடைய அந்த பாதுகாப்பில் தான் அது உயர பறக்க முடியுமே தவிர கட் பண்ணி விட்டுட்டா அது எங்கேயோ போயிடும்.
எங்கே வேணாலும் அது வந்து கிழிந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெண்ணுக்கும் அதே ஒரு சூழல். ஒரு அருமையான உவமையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உண்மைதான். பெண் வந்து தன் கைக்குள் தன்னுடைய பிடியை வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக மேம். இப்போ இத்தனை நூல்கள் வந்து பெண்களை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்க, பெண்ணையும் பற்றி பேசுகிறீங்க. இப்போ இதுக்கான அந்த பாராட்டுகள் அப்படின்றது வெளியிலேருந்து உங்களுக்கு சக இலக்கியவாதிகள், உங்களுடைய நூலாசிரியர்கள், சக நூலாசிரியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து எப்படி இதுக்கான பாராட்டு உங்களுக்கு கிடைச்சது? எப்பவுமே நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், ஏதோ ஒரு படைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா பாராட்டு நம்ம எதிர்பார்த்து பண்ணுறதில்ல. ஆனால் அதுக்காக விருதுகள் அதெல்லாம் வழங்கப்படும் பொழுது ஒரு உணர்ச்சி நமக்குள்ளே இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக விருதுகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தமிழக அரசு கொடுத்த மகாகவி பாரதியார் விருது எனக்கு மிகப்பெரிய கிடைச்சது. விருது அது கிடைத்தற்கரிய விருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பெண் விடுதலை முதல்ல முன்னெடுத்தவர் வந்து பாரதியார். அவர் பேரில் கிடைத்த ஒரு விருது வந்து எனக்கு பெருமை. அது வந்து சென்னை பாரதியார் சங்கமும் எனக்கு அந்த விருது கொடுத்து சிறப்பிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தமிழ் எழுத்தாளர் சங்கத்திலேருந்தும் பாரதியார் விருது எனக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த விருதுகளை நீங்கள் சொன்னீங்க, சக பேராசிரியர்கள் உங்களை வந்து எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சக பேராசிரியர்கள் தொடக்கத்தில் வந்து கொஞ்சம் அச்சத்தோடு தான் பார்த்தாங்க எங்களை. பெண்ணையும் பேசக்கூடியவர் என்னை போன்றவர்களெல்லாம் அச்சத்தோடு பார்த்தா. ஆனால் இன்றைக்கி வந்து பரவலாக வந்து வரவேற்கக்கூடிய ஒரு சூழல், எங்கே போனாலும் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய சூழல். இவங்க வந்து நம்மளுடைய பேராசிரியர் பெண்ணியத்தை இவ்வளோ அருமையாக பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக நான் 2 விஷயத்தை சொல்லணும். ஒன்று வந்து என்னுடைய மாணவிகள் வந்து என்னிடம் படித்த மாணவிகள். ஒரு மாணவி என்றால் வெளியிலே வரமாட்டா. ரொம்ப அவளுக்கு வீட்டிலேருந்து அவங்க அண்ணன் தான் கொண்டு வந்து விடணும், அவன் தான் கூட்டிகிட்டு போகணும். உலகமே தெரியாமல் ஒரு கூட்டுக்குள்ளே வளர்ந்த அவள் இன்றைக்கு வந்து அவள் இருக்கிற இடம் வந்து கல்கட்டா. தனியாக போய் வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறா. ஒரு நாள் நான் அவளை சந்தித்த போது சொன்னான், மேடம் நீங்கள் வந்து எங்களுக்கு கற்பித்த அந்த மகளிரியல் பாடம் வந்து என்னை வந்து அந்த அளவுக்கு வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ள வச்சுது. இல்லாட்டி நான் வந்து ஒரு கூட்டு புழுவாகவே நான் இருந்திருப்பேன். எனக்கு வெளியில் கூட்டு பூச்சி என்கிற அந்த அது யாரையோ சார்ந்து ஒருத்தரை சார்ந்து ஒட்டுடின்னு சொல்லுவோம்ல, யாரையோ சார்ந்து தான் இருக்கணும்னு நிலைமை எனக்கு இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் தனித்து இயங்கக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி ஒரு பெண் வந்து திருமணமாகி வெளிநாட்டுக்கு சென்ற பெண் வந்து கணவன் வந்து இன்னொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டிருக்கான்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய 2 குழந்தைகளோட தனியாக தானே கிளம்பி இந்தியா வந்து அவங்க வீட்டிலேயே மாமியாரோடையே இருந்து கொண்டு அவ வந்து தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைத்து அவளும் ஒரு ஆசிரியர் தொழில் பார்த்து கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பெண்ணாக துணிச்சலோடு சமூகத்தை சந்திக்கின்றாள் அவள். அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. விருதுகளை எல்லாம் விட நாம வந்து வாழ்க்கையை நம்ம மாற்றுறோம் இல்லையா. இன்னும் சொல்லப்போனா ஒரு பெண் வந்து இளம் வயதுல கணவனை இழந்த பெண் என்கிட்ட படித்து கொண்டிருந்தால் அப்ப கணவனை இழந்து அவ வந்து தவிக்கின்ற போது 1 வயது குழந்தை கையில இருந்தது. இன்னைக்கு அந்த குழந்தைய வந்து உருவாக்குறதுக்கு அவளுக்கு ஒரு படிப்பு வேணும். அவளுக்கு வந்து பெரியாரை காந்தியை 2 பேர்த்தையும் ஒப்பிட்டு அவளுக்கு ஒரு ஆய்வு தலைப்பு கொடுத்து அவளை வந்து பெரியாரையும் காந்தியும் படிக்க வைத்தேன். படிக்கும்போது அவள் தனக்குள்ள தன்னுடைய ஆளுமையை வளர்த்து கொண்டே வந்து இன்னைக்கு அவள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பேராசிரியராக அவள் இன்னைக்கு வளம் வந்துட்டு கொண்டு இருக்கா. இன்னைக்கு அவள் வந்து அவளுடைய குழந்தைகள் எல்லாம் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதுதான் நான் உருவாக்கின விருது. உங்களுக்கு வெற்றி. இந்த வெற்றி எனக்கு மிகப்பெரிய வெற்றி. அது மாதிரி என்னுடைய சக பேராசிரியர்னு சொல்லி போனால் டாக்டர் ஜெயதேவன் அவர்கள், டாக்டர் மறைமலை பேராசிரியர்கள் 2 பேருமே அவர்கள் இருவரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பெண்ணியம் வந்து இந்த அளவுக்கு போகுதுன்னா நீங்கள் பேசிய மண்ணுக்கேற்ற பெண்ணியம் அது வந்து ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டுகின்ற பொழுது அதுவும் எனக்கு ஒரு மிக பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன். இப்போ இலக்கிய உலகத்தில் சாகித்ய அகாடமி அப்படின்றது தான் பெரிய ஒரு புரட்சியே. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புத்தகம் எழுதும் வாய்ப்பு அப்படின்றது வந்து கிடைக்குது இல்லையா, அதை பற்றி எங்களோட பகிர்ந்துக்க முடியும்? நிச்சயமா. ஒரு புத்தகம் அல்ல, 2 புத்தகம் எனக்கு சாகித்ய அகாடமியிலேருந்து எழுதியிருக்கிறேன். அதன் மூலமாக வெளிவந்திருக்கு. ஒன்று வந்து வைமு கோதை நாயகி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர்களை பற்றிய வைமு கோதை நாயகி அம்மாள் பற்றி புத்தகங்க. இவங்க வந்து தொடக்க கால பெண் எழுத்தாளர். இவங்களுக்கு என்ன பெருமை அப்படின்னா இவங்க எழுத வரும்பொழுது இவங்க தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்க 5 வயதில் திருமணமாகி வராங்க. 5 வயதில் திருமணமாகி வந்த அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் கற்றுக்கொண்டு அவங்க அந்த பாரம்பரியமிக்க வைதிக குடும்பத்தில் பிறந்த அவங்க வந்து புத்தகம் எழுதணுன்னு ஒரு ஆர்வத்துக்கு வந்துடுறாங்க. புத்தகம் எழுதுகிறாங்க. எழுதி அவங்க அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையும் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஜெகன்மோகினின்னு ஒரு இதழ் நடத்துகிறாங்க.
அது திருவல்லிக்கேணியில் நீங்கள் இப்பயும் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகினி இல்லம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அது வந்து அழியாத ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். அங்கேருந்து தான் அவங்க அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் தொடக்கத்தில் அவங்க வெளியிடும்போது அந்த திருவல்லிக்கேணி தெருவில் அவங்க நடக்கும் பொழுது அவங்க மேலே அந்த அவங்க வெளியிட்ட அந்த இதழை ஜெகன்மோகினி இதழை கொளுத்தி அவங்க மேலே எறிவாங்களாம். அந்த அளவுக்கு நீ என்ன எழுதுறது, நீ யாரு பொம்பளை, வீட்டில் நீ இருக்க வேண்டியதானே, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அந்த புத்தகத்தை அந்த இதழையே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக நடத்தியிருக்காங்க. அதுவும் தமிழ் மாதம் 1ஆம் தேதி அந்த புத்தகம் வந்துடும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பும் அதில் இருக்குது. வெள்ளி விழா கண்ட ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னும் முக்கியமாக இவங்களை பற்றி சொல்லணும்னா 100 பெண் எழுத்தாளர்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க. தான் மட்டும் உருவானா போதாது, நம்மளை போன்று நிறைய எழுத வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் காலத்திலேயே நந்தவனம் என்ற இணைப்பிதழை போட்டு அதில் 100 பெண் எழுத்தாளர்களை எழுத வைத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அதுவும் முக்கியமான ஒரு செய்தி. இன்னொன்று வந்து பாடகிகள் மேடை ஏறி பாடணும். வீட்டில் எத்தனையோ பேர் அவங்களே கூட வீட்டில் கூட்டும் பொழுது கிடைக்கிற இது பொட்டலங்கட்டி வந்த புத்தகம், பேப்பர் இதெல்லாம் எடுத்து படிப்பாங்களாம். ஏன்னா புத்தகம் அந்த காலத்தில் கிடைக்கிறதும் விலை கொடுத்து வாங்குறதும் அருமை. அதில் வந்து தியாகையர் கீர்த்தனையெல்லாம் அவங்க அது மாதிரி ஏதோ பொட்டலங்கட்டி வந்ததுலேருந்து படிச்சிருக்காங்க அப்படின்லாம் அவங்க எழுதுகிறாங்க. தன்னை மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பட்டம்மாள் அவர்கள் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்காங்க. DK பட்டம்மாள் அவங்க சிறு குழந்தையாக இருக்கும்போது அவங்க ரொம்ப அருமையாக பாடுவாங்கன்னு அதை கேள்விப்பட்டு அவங்க பெற்றோர்களிடம் சொல்லி இவங்க மேடை ஏற்றி சென்னை கூட்டி வந்து மேடை ஏற்றிருக்காங்கன்னு பார்த்து அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரபலமான பாடகியாக இருந்திருக்காங்க. அவங்க தலைமுறையே பாடல் இருக்காங்க, அப்படி உருவாக்குனவங்க. அதே மாதிரி பெண்கள் மேடை ஏறி ஆட வேண்டும். ஆடுதல் கலைங்கிறது வந்து அது வந்து தாசிகுல பெண்களுக்கே உரியதுன்னு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் எல்லாரும் ஆடலாம், எல்லாரும் அதை வந்து தங்களுடைய உடல் நலத்துக்காகவும் தங்களுடைய எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காகவும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்ததெல்லாம் பார்க்கும்போது ஒரு முன்னோடியான ஒரு பெண்மணி. இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து உங்களுடைய புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு நீதியரசர் பிரபா ஸ்ரீதேவன் அவங்க மொழிபெயர்த்திருக்கதையும் நம்ம பார்க்கணும். அந்த இது சாகித்ய அகாடமி எனக்கு கொடுத்த ஒரு நல்லதொரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து நான் பெண்மைய கதைகள் அப்படின்னு ஒரு தொகுதி கொண்டு வந்தேன். அது வரைக்கும் வந்து சிறுகதை தொகுப்புங்கிறது வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏசி செட்டியார் அவர் கொண்டு வந்தார் முதல்ல. அடுத்து வந்து அகிலன் கொண்டு வந்தார், ஞானபீட விருதாளர். அவர் ஒரு தொகுப்பு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கந்தசாமி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு பெண்ணுங்கிற விதத்தில் நான் கொண்டு வரணும், சாகித்ய அகாடமிக்காக கொண்டு வரணும்னு சொல்லி நான் போய் அணுகின பொழுது எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் வந்து பெண்மைய சிறுகதைகள் நான் அதை வந்து கொண்டு வந்தேன். அந்த ஒரு 30 தொகுதி பாரதியார் முதல் கொண்டு பிரபஞ்சன் வரைக்கும். அதுக்கப்புறம் ராஜம் வைமுகதை நாகி தொடங்கி இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி உமா மகேஸ்வரி, ஏன்னா நான் தொகுத்த காலகட்டம் வந்து 2010க்கு முன்னாடி அது வரைக்கும் எழுதின பெண் எழுத்தாளர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய பெண் விடுதலை சிந்தனைகள், பெண் முன்னேற்ற சிந்தனைகளை முன்னிறுத்தி அந்த தொகுப்பை கொண்டு வந்தேன். அது வந்து 2 பதிப்பு வந்துருச்சு. இப்போ வந்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு அரிய வாய்ப்பாக தான் நான் கருதுகிறேன். இப்படி எல்லாத்துலேயும் நம்ம முன்னால் நிற்க முடியும், சாதிக்க முடியும், நம்மளால் முடியுங்கிற ஒரு நிலைப்பாடை என்னைக்கு தெரிந்த வரைக்கும் என்னுடைய வட்டாரத்தில் நான் செய்து பார்த்துக்குவேன். அதுதான் என்னுடைய முயற்சியாகவும் தொடர் செயல்பாடாகவும் இருக்கிறது. கண்டிப்பாமா. எல்லா மொழிகளிலும் பார்த்தோன்னா தொன்மையான ஒரு மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. எப்பொழுதுமே சொல்லுவாங்க, ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும்ன்றவாங்க. ஒருத்தவங்களோட நம்ம பேசும்பொழுது எந்த ஒரு வார்த்தையை நம்ம உபயோகிக்கிறோமோ இல்லை எப்படி எழுதுகிறோமோ அது தாக்கம் உருவாக்குது இல்லையா இன்னொருத்தவங்களோட, அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் உங்கள் புத்தகங்கள் மூலமாக நீங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ பெண்ணியம் சார்ந்த புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. நீங்கள் 31 புத்தகங்கள் எழுதும்போது உங்களுடைய பிற புத்தகங்கள் எதை பற்றின தலைப்புகளில் இருக்குது அப்படின்றது நிச்சயமாக. நான் வந்து பெண்ணியத்துக்குள்ள நுழைஞ்சது வந்து 1991 தான். அதுக்கு முன்னால் வந்து நான் வந்து 84லேயே முனைவர் பட்டம் வந்து பெற்றுவிட்டேன். என்னுடைய ஆய்வு தலைப்பு வந்து ராமாயண கிளைக்கதைகள் ஒப்பீடு கம்மன் வால்மீகி துளசிதாசர். அது வந்து ஒரு அமைப்பியல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் அந்த கதைகளுக்குள்ள என்ன மாற்றங்கள் இருக்கிறது, என்ன மாற்றங்கள் அந்தந்த புலவர்களால் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. ஏன்னா மூலம் வால்மீகி, அது வந்து வடமொழியில் இருக்கு. ஸோ அப்போ தமிழில் எழுதும்போது தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாற்றம்,
அதையே இந்தியில எழுதும்போது அவர் பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்தாரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாற்றத்தை செய்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வை கொண்டு வந்தேன். அந்த ஆய்வுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. அதை நூலாக வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமே கொண்டு வந்தது. அந்த விதத்தில் என்னுடைய புத்தகம் வந்து முன்னிறுத்தப்பட்டு இன்றைக்கும் கம்பராமாயண ஆராய்ச்சியில் என்னுடைய புத்தகம் வந்து ஒரு முன்னோடி ஆய்வாக பேசப்பட்டுட்டு வருதுன்னு பார்க்கலாம். அதை தொடர்ந்து காப்பிய சிந்தனைகள் ஒரு புத்தகம் செஞ்சேன், சேதுபந்தனம் ஒரு அறிவியல் நோக்கு அப்படின்னு. நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. பகிர்ந்தமைக்கு உங்களுடைய நேரத்தை எங்களோடு செலவு செய்ததற்கு மிக்க நன்றிமா. மிக்க நன்றி. சென்னை தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.